இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் உடச்ச முட்டை குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த குழம்பு செய்கிறது ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபிங்க. ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். சாதம், டிஃபன் எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு சில சாமான்கள் அரைச்சிக்க போகிறோங்க. ஒரு சின்ன மிக்சி ஜாரை எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்குறேன். விழுதாக இருக்கிறதுனால 1 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். அப்படி இல்லைன்னா 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் 3 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 பச்சை மிளகா. அடுத்ததாக மல்லித்தலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்க வேண்டாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 புதினா இலை சேர்த்துருக்குறேன். இது ஆப்ஷனல் தான். புதினா இலை சேர்க்காமல் செஞ்சாலும் இந்த கிரேவி நல்லாயிருக்கும். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு அரைச்சிருக்கணும், ரொம்ப தண்ணியாக அரைச்சிட வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையுமே சுத்தமாக வழிச்சிட்டு இதே மிக்சி ஜார்லேயே தேங்காய் விழுது அரைச்சிக்கலாம். இப்போ இந்த தேங்காய் விழுது அரைக்கிறப்ப இதுலேயே ஒரு 5லேருந்து 7 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு வேண்டாம் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். கூடவே அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கலாம். அதாவது மெஷரிங் கப்பில் ஒரு 3/4 கப்பு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கூடவே இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே அதே அளவு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு மிளகு காரம் கம்மியாக தான் இருக்கணும். அதனால் ஒரு 5-6 மிளகு மட்டும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம். இப்போ இதையுமே கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ தேங்காய் விழுதும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாமே அரைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே தக்காளியும் அரைச்சி வச்சுட்டேன். தக்காளியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்து தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான எல்லா சாமான்களும் அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. இப்போ குழம்பு செஞ்சிட வேண்டியதான். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இப்போ குழம்பு செய்கிறதுக்கு நல்ல ஒரு அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இல்லாட்டி உடச்சி ஊற்றுறப்ப முட்டை அடியில் ஒட்டிக்கும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா தாளிக்கிறதுக்கு 1 பிரிஞ்சி, சின்ன பீஸ் பட்டை, ஒரு பாதி நட்சத்திர சோம்பு, ஒரே ஒரு பச்சை ஏலக்காய், ஒரு 3லேருந்து 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொரியட்டும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா நல்ல பெரிய சைஸில் 1 பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்குறேன். மீடியம் சைஸில் இருந்ததுன்னா 2 வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தோடைய கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டு நல்ல ஒரு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வதங்கியிருக்க பாருங்கள். லைட்டாக இந்த மாதிரி செவந்தாதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதில் அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு புதினா மல்லித்தலை இருக்குது பார்த்திங்களா, அந்த விழுதை மட்டும் போட்டு கொஞ்ச நேரம் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ அதுவுமே நல்ல ஓரளவு 3/4 வாசி வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். முதல்ல சேர்க்க போகிறது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி, அப்படி இல்லைன்னா கடையில் வாங்கினது எது வேணால் சேர்த்துக்கலாங்க. கூடவே இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி சேர்த்துருக்குறேன். கறி மசாலா பொடிக்கு பதிலாக சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இந்த 2 ரெசிபியுமே வீட்டில் எப்படி செய்யணுங்கிறது போட்டிருக்கிறேன். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ அதையும் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த தக்காளி விழுதை தண்ணி ஊற்றாமல் விழுதை மட்டும் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த தக்காளி போட்டு நல்லா லைட்டாக எண்ணெய் பிரியிற அளவுக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுறணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கிக்கோங்க, அப்படி இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ இதுலேயே இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம தக்காளி அரைச்ச மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக அலம்பி ஊற்றிருக்கிறேங்க. கிட்டத்தட்ட 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு 3/4 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நான் குறைவாக தான் சேர்த்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்ச நேரம் கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருந்தேன். இந்த அளவுக்கு கொதித்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுதில் முந்திரி பருப்புலாம் சேர்த்துருக்கிறதுனால குழம்பு சீக்கிரமாக கெட்டியாக போயிடும். அதனால் தேவையான அளவு தண்ணி நான் இன்னொரு 1லேருந்து 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். மொத்தமாக இதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் மொத்தமாகவே.
இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 நிமிஷம் கொதிக்க வச்சுருந்தேன். மசாலாலாம் நல்லா கொதித்து இந்த அளவுக்கு வந்திருக்குது. இப்போ இதில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை டைரெக்டாக ஊற்றுறத விட இந்த மாதிரி பவுலில் ஒரு முட்டையாக ஊற்றினீங்கன்னா சில முட்டை வீணாக இருக்கும் இல்லையா, அதை நம்ம பார்த்து எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் 6-8 முட்டை சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 6 முட்டை சேர்க்க போகிறேன். ஒரு ஓரமாக வரிசையே போட்டுட்டு வாங்க. எடுத்தோடனே அங்கங்கே போட்டிங்கன்னா ஒரு முட்டைக்கு மேலே திரும்ப முட்டை ஊற்றுற மாதிரி ஆகிடும். இப்போ முட்டை ஊற்றின உடையே கலந்து விட்டுறக்கூடாது. கலந்துச்சு அப்படின்னா நமக்கு முட்டையெல்லாம் உடஞ்சி போயிடும். இப்போ சிம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக விடுங்க, நல்லா வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுருந்தேன். நல்ல முட்டையெல்லாம் வந்து மேலே மிதந்துருக்கு பாருங்கள். அடிகனமான பாத்திரமாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு கீழெல்லாம் அடிபிடிக்காமல் இருக்கும். நம்ம இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நகர்த்தி விட்டிங்கன்னா ஒரு முட்டை நம்ம அப்படியே எடுத்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நான் நல்லா நகர்த்தி விட்டுறேங்க, ஏன்னா நம்ம முட்டை உடச்சி விட்டதோடு சரி. அதனால் இந்த மாதிரி எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் எடுத்து விட்டுக்கலாம். இப்போ கடைசியாக இதில் பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாங்க. அடுப்பையும் நான் ஆஃப் பண்ணிட்டேன். கொத்தமல்லி தழை போட்டு கலந்து காட்டுறேன் பாருங்கள். குழம்பு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஆறுனதுக்கப்புறம் நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த குழம்ப சாதத்தில் ஊற்றியும் பிசைஞ்சு சாப்பிடலாம். சப்பாத்தி தோசையோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த உடச்ச முட்டை குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.